ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஜெய் மெயின் ரிசல்ட் வந்துருச்சு. உங்கள் ரேங்கை வச்சு உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைக்கும், நீங்கள் எந்தெந்த ரேங்க் எடுத்திருந்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரியில் நீங்கள் சேஃப் அப்படின்றதுக்கான வீடியோ இது கிடையாது. சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் 12th கிராஷ் கோர்ஸ் மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் நிறைய முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ரேங்க் எடுத்திருக்க மாட்டாங்க. ஜெய் அட்வான்ஸ்க்கு மேபி குவாலிஃபை ஆகிருப்பாங்க, பட் ஜெய் மெயினில் நல்ல ரேங்க்ஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. இதில் பேரண்ட் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குற ஒரு மெஜாரிட்டியான கேள்வி என்னென்னா, நான் இவ்வளோ கோச்சிங் நாங்கள் பண்ணோம், நீ நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்த, என்ன இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ணியிருக்க, அப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சோம், நீ கோச்சிங்லாம் போனே, அதெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி கேள்வி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. இது ஸ்டூடெண்ட்டோட தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பே இல்லை. அதே மாதிரி பேரண்ட்ஸோட தப்பான்னு கேட்டிங்கனாலும் பேரண்ட்ஸோட தப்பே இல்லை. அப்போ யார் மேலே சார் தப்பு அப்படின்னா யார் மேலேயும் தப்பு இல்லை. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மறந்துடும். இது 9th ஸ்டாண்டர்ட்லையோ இல்லை 11th ஸ்டாண்டர்ட்லையோ ஸ்டூடெண்ட்டோட உட்காந்து பேரண்ட், இப்போ நம்ம வந்து ஜெய் மெயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்னும் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நீ ஜெய் மெயினை ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சு ட்ரை பண்ண, நல்லா ப்ரிப்பேர் பண்ண, நம்ம ட்ரை பண்ணுவோம், கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே, அதுக்கு ஈக்குவலாக மற்ற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதையும் நம்ம சேர்த்து ட்ரை பண்ணுவோம். நீ ஜெய் மெயினில் நல்ல ரேங்க் வாங்கினாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம என்னைக்காவது ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டும் நம்பிக்கையாக அவங்கள்ட்ட, ஓகே எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரியும் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மூணுமே அந்த அளவுக்கு எனக்கு வரல, எனக்கு மேக்ஸ் மட்டும் தனியாக வருது, இல்லை எனக்கு ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி மட்டும் நல்லா வருது, ஸோ அதுக்கு சம்மந்தமாக ஏதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ ஆல் இண்டியா லெவலில் நிறைய கவர்மெண்ட் எய்டட் ரொம்ப ப்ரீமியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் சூஸ் பண்ணி ஜெய் மெயின் அளவுக்கு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜெய் மெயினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பசங்களை ஒரு 4 வருஷமோ 2 வருஷமோ அவங்களோட எஃபோர்ட்டையும் போட்டு உங்களோட எஃபோர்ட்டையும் போட்டு நீங்கள் கடைசியில் வந்து ரிசல்ட் சரியாக வரலை அப்படின்றதுனால ரொம்ப வெக்ஸ் ஆகி, ஓகே இனிமேல் லைஃபே இல்லை, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால படிக்கவே முடியாது, பெருசாக வரவே முடியாதுன்னு கொண்டு போய் டக்குன்னு நம்ம எங்கேயாவது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணிடுறோம். நம்ம உடனே ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் சேர்க்கறதுனால அந்த பசங்களோட உண்மையான டேலண்ட் வெளிவராமையே போயிடுது. ஸோ இதே மாதிரி அப்புறமா பிஜிக்கு ஆரம்பிப்போம், இதே கதை தான் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். சரி, ஜோசா சாய்ஸ் ஃபில்லிங்லேயே வந்து 200+ கோர்சஸ் இருக்குது. நம்ம 4 கோர்ஸை தவிர ஒரு 5 கோர்ஸை தவிர பெருசாக எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் நல்ல ரேங்க் வச்சுருந்தாலும் ஜோஷாவில் எல்லா கோர்ஸையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எல்லா இன்ஸ்டியூஷனை பற்றியும் தெளிவான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.